ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூ 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பித்ரு தோஷம் நீங்கிறதுக்கு வீட்டில் இறந்தவங்களுடைய குறிப்பாக நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடுகளை எப்படி செய்யணும் அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுலேயும் குறிப்பாக நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸ் என்னவாக இருந்துச்சுன்னா, இறந்தவங்களுடைய புகைப்படத்தில் எந்த திசையில் வச்சு வழிபடுறது சிறந்த பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இறந்தவங்களுடைய படங்களை பூஜை அறையில் நம்ம வச்சு வழிபாடு பண்ணலாமா அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோ மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இறை தேர்ற நம்ம இந்த இறைவனையும் பைரவா வியூ 786 மூலியமாக இணைந்து தேடுவோம் வாங்க. இப்போ நம்ம பெரும்பாலும் சொல்கிறது இறந்தவங்க தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இறந்தவங்க தெய்வத்துக்கு சமமாக இருந்தாலும் அவங்களும் இறந்தவரும் ஒன்று கிடையாது. கடவுள் வழிபாடு செய்யறதுக்காக நம்ம வீட்டில் குறிப்பாக பூஜை அறை அப்படின்ட்டு நம்ம சுத்தபத்தமாக அந்த அறையை பாதுகாத்து பராமரித்து வந்துட்டு இருக்கோம். அந்த இடத்துல இந்த இறந்தவர்களுடைய புகைப்படத்தை கண்டிப்பாக வைக்கவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இறந்தவங்க தெய்வமாக இருந்தாலும் சரி, அவங்களும் மனிதனாக இருந்துதான் அந்த நிலைக்கு போயிருக்காங்க. அவங்க வாழ்கிற காலத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக எதனா ஒரு தீய குணங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கும். அதனால் அவங்களும் கடவுளும் ஒன்றாக மாறவே முடியாது. அதனால் பூஜை அறை அப்படின்றது அது இறைவனுக்காக நம்ம வீட்டில் தனியாக வச்சுருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இறந்தவங்களுடைய புகைப்படத்தில் கண்டிப்பாக வச்சு பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது. இப்போ சரி, எந்த இடத்துல இந்த இறந்தவங்களுடைய புகைப்படத்தை வைக்கலாம் அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். பூஜை அறை, படுக்க அறை தவிர்த்துட்டு நீங்கள் எந்த ரூமில் வேணாலும் இறந்தவங்களுடைய புகைப்படத்தை வச்சு வழிபாடு பண்ணலாம். அப்புறம் விளக்கு ஏற்றுறது எல்லாமே எப்போ பூஜை அறையில் பூஜை செய்கிறீங்களோ அதே நேரத்திலேயே இறந்தவங்களுக்கு விளக்கேற்றி தீப தூப ஆராதனை எல்லாமே ஒன்றாவே செய்யலாம். இப்போ படையல் போட்டு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா, குறிப்பாக அமாவாசை திதி அந்த மாதிரியான நாட்களில் முன்னோர்களுடைய வழிபாடு பண்ணக்கூடிய நாட்கள், தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாட்கள் எல்லா தினத்திலையும் நீங்கள் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு இலையை போட்டு அதில் தனி படையல் போடுறதும், இறைவனுக்கு பூஜை அறையில் தனியாக படையல் போடுறதும் மட்டும்தான் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அடுத்தது பூஜை அறையில் வைக்கக்கூடிய விளக்கும் இவங்களுக்கும் ஒன்றா பூஜை அறையில் வைக்கிற விளக்கை பயன்படுத்தலாமா அப்படின்ற கொஸ்டின்ஸும் நிறையா இருக்குது. இல்லை, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இது தெய்வத்துக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியாக வச்சுருக்கிற விளக்கை இங்கே ஏற்றக்கூடாது. இவங்களுக்குன்னு தனியாக ஒரு விளக்கை நீங்கள் பராமரித்து அந்த விளக்குக்கு நீங்கள் எப்பயுமே புகைப்படத்துக்கு பூவெல்லாம் வச்சு தான் வழிபாடு பண்ணுவீங்க தினமும். அதே போல் அங்கே காலையும் மாலையும் எப்படி வீட்டில் விளக்கேற்றுவோமோ அதே போல் ஏற்றி வழிபாடு பண்ணுறது சிறந்த பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் இன்னும் இன்னொரு கொஸ்டினும் கேட்பாங்க, இறைவனுக்கு அடிக்கக்கூடிய மணி, கற்பூரம் இதையெல்லாம் இறந்தவங்களுக்கும் காட்டலாமா அப்படின்றது. அந்த அமாவாசை திதி அப்போ நீங்கள் அவங்களுக்கு தனியாக நீங்கள் காட்டுறது பண்ணலாம். நார்மலாக விளக்கேற்றி கற்பூரம் காட்டுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு தனியாக பண்ணிடுங்க. இது இறைவனுக்கு தனியாக பண்ணுறது தான் சிறந்த பலன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது, இறந்தவங்களுடைய புகைப்படத்தை எந்த திசையில் வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, வடக்கு திசையை நோக்கின மாதிரி இந்த புகைப்படத்தை வைக்கிறது அப்படின்றது நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். மற்ற திசையில் வைக்கக்கூடாதான்றதை கேட்டால், அது 3 திசையை தாண்டி இந்த வடக்கு திசையை நோக்கி புகைப்படம் வைக்கிறது அப்படின்றது நம்ம குடும்பத்துக்கு வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்ற சாஸ்திரங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பித்ரு தோஷம் எதனா இருக்குது, இந்த பித்ரு தோஷத்தால் உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் தடைப்படுது அப்படின்னா அது எல்லாத்தையும் இந்த மாதிரியான முறையில் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது அது உங்களுக்கு அந்த தோஷத்தை போக்கக்கூடிய காரணங்களை ஏற்படுத்தும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தெரிவிக்கலாம். வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது, என்ன மாதிரியான வழிபாடுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி, அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும், எப்படி மந்திரம் ஜபிக்கணும், எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக